ஊர்லேருந்து பெரிய மூட்டையோடு வந்துட்டாங்க. போகலாம். வந்துட்டாங்க ரேணிகுண்டாக்கு. ஹலோ வந்துட்டோம். ஹலோ சேரனுங்க, நம்மளுடைய தீவிர ஃபேனு, ரசிகன், சப்ஸ்கிரைபர், அப்புறம் என் பிள்ளைங்க. தண்ணியை குடிப்பா, தண்ணி குடிப்பா. தண்ணி வந்தவொடனே பேச மாட்டேன்றா. ஆமா, என்ன மூட்டெல்லாம் கட்டின்னு வந்துட்டீங்க? மாங்காய் மாங்காய் தானேப்பா. ஷேரன் வந்து வெறும் கையால் வரமாட்டாரம்ப்பா. வரும்போது அம்மாக்காக மாங்காய் தோப்பு. ஆமாங்க, மறந்துட்டு மாங்காய் தோப்பு ஓனர்ஸுங்க இதுங்க. மாங்காய் தோப்பு ஓனர் நம்பர் 1, ஓனர் நம்பர் 2. மாங்காய் தோப்பு ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா மாங்காய் கொண்டு வந்திருக்காங்க இந்த வருஷம். இதாகமா ஒன்று பெருசு பெருசாக இருக்குப்பா. இதை எடுத்து காட்டு. செந்தூரா கூட்டமாக எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரியாங்க. அவங்களும் சமைக்கிற மாதிரி அடுப்பாண்ட உட்காந்துருக்கீங்களா? யார் சமைக்கிறதா? அடுப்பாண்ட இவனுங்களே உட்காந்துருக்காங்கப்பா. தூரம் போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்கச்சி ஃபேமிலி வீட்டுக்கு வந்திருக்காங்க. தங்கச்சி பசங்க வந்திருக்காங்க. ஃபோன்லேயே வந்தும்மா நிறைய சமையல் பண்ணுறீங்கம்மா, ஆனால் எனக்கு பானிபூரி தான் வேணும்னு சொல்லிட்டு எப்பவுமே தொல்லை பண்ணிட்டே இருப்பான் ஷேரனு. இங்கே வந்தும் அதே தொல்லை தாங்க பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்காக தாங்க பானிபூரி செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். பானிபூரி மட்டும் தானா? பானிபூரி மட்டும்தான். சிக்கன் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கேன். அது நைட்டுக்கு ஃப்ரை, சாம்பார். ஓகே பா. ஷேரன் இவர் தாங்க, அதாவது நம்மளுடைய தீவிரமான ரசிகர், ஃபேன். இவர் சிண்டுங்க, பெரிய புள்ள. ஆனால் 2 பேருமே பயங்கர ஸ்டைலிஷாக ரெடியாக வந்திருக்காங்க பாருங்க. கையில் வாட்சு, ஜீன்ஸ் பேண்ட், ஜீன்ஸ் ஷர்ட்டு. இவர் கொடுப்பாரு கையில் வாட்ச் கட்டினேனா, கையில் வாட்சு, ஜீன்ஸ் ஷர்ட்டு. நீ கூட இந்த மாதிரி வாட்ச் கட்டிக்க மாட்டேன்? இல்லையா, அவங்கள காலையில் பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா பாரு என்னடா இது அப்படின்ட்டு பயங்கர ஸ்டைலிஷாக வந்து இறங்குறாங்க அவங்க. உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி ஊற வச்சுதுங்க. உப்பு, புளி எல்லாம் போட்டிருக்க. புளிக்குழம்பு செய்ய போறா? புளிக்குழம்பு செய்யப்பதில் பானி ரெடி பண்ணணும். மசாலாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சாச்சு. இப்போ தண்ணி ரெடி பண்ணலாம். புளி ஊற வச்சுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணியை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வடிகட்டிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகுத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ். இது மட்டும் இங்கிலீஷில் வருமோ? நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். வேக வச்சு உருளைக்கிழங்குங்க நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் பச்சை பட்டாணி, மசாலா ரெடி பண்ணிக்க. வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பானி ரெடி ஆயிடுச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. மெயினாக செய்ய வேண்டியது பூரி. அப்புறம் செட்டிங்க, அதாவது பானிபூரி செய்யறதுக்கு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களாம். ஒன்றும் இல்லைம்மா இந்த எங்கள் தங்கச்சி வந்துருக்குங்க. தங்கச்சி வந்து எனக்கு ஒரு பிளேட் அப்படின்னு சொல்லிச்சு. வெறும் பிளேட்டு தான் இருக்குமா அப்படின்னா. முதல்ல எங்கள் அன்னிக்கு, அப்புறம் தான்
நாங்க யூஸ் பண்றது எப்போ கோல்டு வின்னர். பானிபூரி ரெடி, சாப்பிடலாம் வாங்க. எவ்வளோ பெரிய வாய். பிரணவ் வாய்க்கு சரிதான். சின்ன வாய். எல்லா வாய் விடு ரொம்ப பெரிய வாய் காட்டுருவாங்க. இதோ பாத்தியா அசால்ட்டா போயிடுச்சு. நல்லா வச்சுக்க முடியாது. பாத்து இவ்வளவு ஃபுல்லா ஊத்துட்டா பாத்துமா. எவ்வளோ சின்ன வாய். சூப்பரா இருக்குதா? சூப்பர். பானிபூரி சூப்பரா இருக்குது. ஃபேண்டாஸ்டிக். முடிச்சுடலாமா? கமா. ஓகே. என்ன தியானம் பண்றியா? என்ன உன் தங்கச்சிக்கு தரையா இல்லையா? தங்கச்சின்னு உட்காந்துங்க வேணான்ட்டா. போமா வா. எங்க கெஸ்ட் இருக்காங்க. அதாவது இவங்க வர்றதே பெரிய விஷயம் தான் பாருங்களேன். சின்னது கொடுமா. சின்னதம்மா எத்தான் பார்த்து அதுல எனக்கு அப்படிதான் சொல்லு, பெருசா குத்துட்டேன். அம்மா வர சைஸ் தான் கொடுக்க முடியும். என்னப்பா எப்படிப்பா இருந்தது சேரன்? சூப்பர். சூப்பர். இது என்னடா டைலாக் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு குத்து மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எப்படி இருந்ததுப்பா? சூப்பர். சூப்பர். சரி எப்படி பாருங்க? பானிபூரி எக்ஸலென்ட்டா இருந்தது. ஓகேப்பா பாஸ் ஆயிடுச்சப்போ. பாஸ் ஆயிடுச்சு. அம்மா எப்படிமா இருந்த? ஏங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டையை போட்டது என் தங்கச்சி தாங்க. குழந்தைங்க கூட பாத்தீங்கன்னா 1-2 தாங்க சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. இல்ல என் தங்கச்சி இன்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆட்டை போட்டுருக்கோம். வெளிய போய் சாப்பிடணும்னா அன்ஹெல்தின்னு சொல்லுவேன். வீட்ல ரெடி பண்ணதுனால ஹெல்தியா இருக்குன்ட்டு அதனால மொத்தம் ஆட்டையை போட்டுச்சு.